அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. 11ஆம் பாவத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். 11ஆம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்லும். இந்த லாபஸ்தானம் அது இது நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும், மூத்த சகோதரம், லாபஸ்தானம், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிகப்பெரிய ஒரு லாபம், இதெல்லாமே 11ஆம் இடத்துல வந்து சொல்கிறோம். இதில் ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 11ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதலான நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன். அதை பார்த்து தான் உங்கள்கிட்ட நான் வந்து சொல்கிறேன். லாபம், மூத்த சகோதரம், அதே மாதிரி வித்தை, அதிசூட்சமமான புத்தி, மந்திரி பதவி, சமையல், விருப்பம், தாய், தீர்க்காயில், லாபஸ்தானம், மகிழ்ச்சி, வெற்றி, நண்பர்கள், ஆசையை நிறைவேற்றுதல், அதிர்ஷ்டம், பதவி உயர்வு, களஞ்சியங்கள், பரிசு, சேமிப்பு, பேங்கு, டெபாசிட்டு, நண்பர்களின் வீடு, சபை, சமுதாயம், நட்பின் இணைப்பு, முன்னேற்றமும் செல்வமும், தன்னை பற்றி அதிகம் சிந்திக்கிறது, உடம்புல இந்த விட்டமின் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு இந்த 11ஆம் பாவம் சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அதனால தான் நான் எழுதி வச்சு சொல்கிறேன். சந்தோஷமான பேச்சு, வாக்கு மூலம் வரக்கூடிய லாபம், எதிர்பார்த்த பொன்பொருள் கிடைக்கிறது, நண்பர், மருமகன், இந்த மருமகள் மூலம் லாபம் அடைகிறது, விலை உயர்ந்த பொருள் கிடைக்கிறது, நம்மளுடைய சந்தோஷமான உறவுகள், விரும்பிய நபரை காதல் திருமணம் செஞ்சு சக்சஸ் ஆகிறது, நினைத்த காரியங்களில் வெற்றி பெறுவது, வைட்டமின் சம்பந்தப்பட்ட நோய்களை சொல்லக்கூடியது, நினைத்த பணியில் சேர்வது, விருப்பமான வேலையில் சேர்வது, வெற்றி வாய்ப்புகள் பெறுவது, இதெல்லாம் நம்மளுடைய 11ஆம் பாவத்தில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். தனக்கு பிடிச்ச பெண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடிய பாவம் கூட 11ஆம் பாவம் அப்படின்னு. சமுதாய மக்களோட ஒரு தொடர்புல இருக்கிறது இந்த 11ஆம் பாவம். ரகசிய தொடர்பு, சந்தோஷம், தான் விரும்பியவற்றை வந்து எந்த இடத்துலையுமே அதை வந்து யாருக்கும் பயப்படாமல் செய்யக்கூடிய அந்த அமைப்பு, இதெல்லாமே இந்த 11ஆம் இடத்துல இருக்கு. அதனால தான் இதை நான் கொஞ்சம் நோட்ஸ் எழுதி வச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இந்த 11ஆம் பாவம் அதை மட்டும் செய்யுதுன்னா, லக்னத்துக்கு 11ஆம் பாவம், 2ஆம் இடத்துக்கு இது மிகப்பெரிய கேந்திரம் சொல்லக்கூடிய 10ஆம் பாவம், 3ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 9ஆம் இடமும் வரும். ஓகேங்களா? 4ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 8ஆம் இடமும் வரும். புரியுதுங்களா? 4க்கு 8, 5ஆம் இடத்துக்கு 7ஆம் இடமா வரும். அதனால தான் ஆசையை நிறைவேற்றுதல், விரும்பிய பெண்ணை திருமணம் செய்கிறது, நம்ம மனசுக்கு தோணக்கூடிய சந்தோஷமான விஷயங்களை எல்லாமே பண்ணுறது, அப்படிங்கிற விஷயம் பூரா 5ஆம் பாவத்தை தொட்டு தொட்டு வந்தது காரணம் இது. 5க்கு 7, அதனால 11ஆம் பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிறது. அதே மாதிரி 6ஆம் பாவத்துக்கு இது 6ஆக இருக்கும். கடனுடைய அமைப்புகளை வந்து இந்த பாவமும் சொல்லும். அதற்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய பாவங்களும் இதை வந்து சொல்லும். அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு 5, சரிங்களா? இந்த ஒரு விஷயமும் இங்கே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவான். 8ஆம் இடத்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடமா வரும், சரிங்களா? அதனால தான் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்குது. சரி, 9ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இது 3ஆம் இடம் வரும். 10ஆம் இடத்துக்கு இது 2ஆம் இடமா வரும். தொழில் மூலம் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணமானது வந்து 11ஆம் இடத்தின் வாயிலாக நம்ம அறியலாம் அப்படின்னு இந்த ஒரு இடமும் சொல்லப்படுது. சரி, இவ்வளவு விஷயம் நிறைந்த இந்த 11ஆம் இடத்தில் எந்த கிரகம் 12 லக்னங்களுக்கும் இவங்க எங்கே இருந்தால் நன்மை இல்லைங்கிறது பார்க்கலாம். நன்மை அப்படின்னா நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, வாங்க இப்போ வழக்கம் போல் பார்த்துடலாம். முதல்ல வந்து நம்ம இன்னைக்கு மேசத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். மேச லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான். லக்னாதிபதிக்கும் அவருக்கும் ஆவாது, பகை. இவர் லக்னத்தில் வந்து உட்காரும்போது 11ஆம் இடத்தின் அதிபதியாக லக்னத்தில் வந்து அமரும்போது இது நல்லது அல்ல. 2ஆம் இடத்தில் அமரும் போது இது வந்து ஓரளவுக்கு தான் நல்ல பலனை தரும். 3ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும். 4, 5 கடகம் சிம்மத்தில் இருப்பது நன்மையை தராது. கண்ணியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும். துலாத்தில் இருப்பது கூட பரவாயில்லை, ஏன்னா லாபாதிபதி அப்படிங்கிற முறையில் அது நல்லது செய்யும். அதே மாதிரி 8ஆம் இடமான விருச்சிகத்தில் இருப்பது அந்த அளவு ஒரு நல்ல பலனை வந்து தராது. 9ஆம் இடமான தனுசில் இருப்பது பரவாயில்லை. 10ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது. 12ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா
11ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் வந்து குரு. லக்னத்தில் திக்பலம் பெறும்போது நல்ல அமைப்பு. ஆனால் லக்னாதிபதியும் அதே அமைப்பில் வலுப்பெற்றிருக்கணும். ஏன்னா அவர் 8ஆம் அதிபதியும் கூட இருந்த போதிலும் இங்கே நம்ம 11ஆம் இடத்தை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். அதனால் அவர் அந்த வீட்டில் இருக்கிறது நல்லது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமான மிதுனத்தில் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு இல்லை. ஆனால் அது அதே மாதிரி ஆவரேஜான பலன் உண்டு. 3ஆம் இடமான கடகத்தில் உச்சம் பெறுவது 11ஆம் இடத்தை அவர் திருப்பி பார்ப்பார். அந்த வகையில மிகப்பெரிய யோகம். சிம்மத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு அமைப்பு. கண்ணியில் இருக்கும்போது கூட 11ஆம் இடத்தை பார்ப்பார், நன்மை. அது பிறகு துலாபத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 11க்கு 8ல் போயிடுவார். அது அந்த அளவு நன்மை அல்ல. அதே மாதிரி விருச்சிகத்தில் இருக்கும்போது கூட ஓரளவுக்கு நன்மையை தருவார். அந்த வீட்டை அவர் பார்ப்பார். 10ஆம் அதாவது ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடமான தனுசுல இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன் இங்கேயும் வந்து தருவார். அவர் வந்து 9ஆம் இடமான மகரத்தில் இருப்பதை விட 10ஆம் இடமான கும்பத்தில் இருப்பது நன்மை. 16ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவது இதுவும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பை தரும். 12ஆம் இடத்தில் இருந்தாலும் நல்ல யோக பலன்களை கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படியே நீங்க வந்து அதுக்கப்புறம் லக்னம் வாங்க. மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய். லக்னாதிபதிக்கு பகை, லக்னத்தில் இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்தில் நீச்சம் பெறுவது 11ஆம் அதிபதிங்கிற முறையில் நீச்சம் பெறக்கூடாது. மூத்த சகோதரம், இந்த பெரிய லாபம், இப்போ நம்ம சொன்ன விஷயங்களோட அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஆனால் 3ஆம் இடத்துல இருக்கலாம் மிகப்பெரிய விஷயம், அது அப்படியே இங்கே கிடைக்கும். 4ஆம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது. சரிங்களா? 5ஆம் இடத்துல இருந்தால் பரவாயில்லை, அந்த வீட்டை அவர் பார்க்கவும் கூடாது. அந்த அமைப்பில் 5ஆம் வீட்டில் இருந்து பரவாயில்லைன்னு சொல்லணும். அதே மாதிரி 6ஆம் இடம், இந்த வீட்டில் அவர் இருக்கவே கூடாது. ஆனால் அதே நேரத்தில் 8ல் மறையும் போது அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவும் நெகட்டிவும் கலந்து நடக்கும். 7ஆம் இடமான தனுசில் இருப்பது பரவாயில்லை, நல்ல ஒரு யோக அமைப்பு. 8ஆம் இடத்துல ஒரு இருக்கலாம். ஏன்னா அந்த வீட்டில் உச்சமடைவது 11ஆம் அதிபதி உச்சமடைவது யோகம்னால ஒரு 4ஆம் பார்வையை அங்கே பார்த்துருவார் 11ஆம் இடத்தை. அங்கே ஒரு மைனஸையும் செய்வார். 10ஆம் அதாவது கும்பத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி மீனத்தில் இருக்கக்கூடிய அமைப்பும் பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்பு. 11ஆம் இடத்தில் இருப்பது கூட பரவாயில்ல, நல்ல ஒரு யோகத்தை தரும். 12ல் இருக்கலாம், அது ரிஷபத்தில். சரி, அதன் பிறகு கடகலக்கணம். கடகலக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து சுக்கிரன், லக்னாதிபதி பகை. இது வந்து கேந்திராதிபதி தோஷம் இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாதகஸ்தானம், சரலக்னங்க 11ஆம் இடத்துல. அப்போ அந்த அமைப்பில் 11ஆம் அதிபதி லக்னத்தில் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா நல்லது அல்ல. இருந்தாலும் லாபஸ்தானத்தினுடைய அதிபதி லக்னத்தில் இருப்பது கட்டுக்குள்பட்டு நன்மையை தருவார். 2ஆம் இடத்தில் இருப்பது கூட சுபகிரகம் இல்லைங்களா, பரவாயில்லை, ஒரு கொடிய பலன் கிடையாது. 3ஆம் இடத்தில் இருப்பது கூட பரவாயில்ல, அந்த அளவு ஒரு பெரிய தோஷத்தை வந்து தராது. 4ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம், திக்பலம் ஆட்சி, நல்லது. 5ஆம் இடத்தில் இருக்கும்போது அவர் 11ஆம் இடத்தை நிச்சயமா பார்ப்பார். 6ஆம் இடத்தில் இருப்பது பரவாயில்ல. 7, 8ல் இருக்கும்போது மகரம் கும்பத்தில் இருக்கும்போது நல்ல யோக பலனை தருவார். 9ஆம் இடத்தில் இருக்கும்போது கூட சிறப்பான யோக பலனை தருவார். 10ஆம் இடத்தில் இருப்பது யோக பலன் கிடையாது. 11ஆம் இடத்தில் இருப்பதும் அது அந்த அளவு நல்லதில்லை. 12ஆம் இடத்தில் இருக்கும்போது நல்ல பலனை கண்டிப்பாக தருவார் அப்படின்னு எடுக்கலாம். அதன் பிறகு சிம்ம லக்னம், கடகலக்கணம் முடிச்சிட்டோம். இப்போ சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு வந்து 11ஆம் அதிபதியாக புதன் வருவார். லக்னாதிபதி சூரியனுக்கு சமமான கிரகம் அப்படிங்கிற அமைப்புல லக்னத்தில் அவர் வந்து திக்பலம் அமைக்கக்கூடிய அமைப்பு யோகம். சிம்மத்தும் வந்து புதனுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு, அங்க இருப்பது நன்மை. 2ஆம் இடமான புதன் வந்து கண்ணியில உச்சம் பெறக்கூடிய அமைப்பு நல்லது. 3ஆம் இடத்துல அவர் இருப்பது மிகப்பெரிய யோகம். 4ஆம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? 5ஆம் இடத்துல வந்து கட்டுக்குள்பட்டு இருக்கலாம், அதுவும் அவருக்கு சமமான வீடு தான். இருந்த போதில் அங்க இருந்து பார்ப்பாரு 11ஆம் இடத்தை, அந்த வகையில நல்லது. 6ஆம் இடத்துல மகரத்திலையும் 7ஆம் இடமான கும்பத்தில் இருப்பது யோகம். 8ஆம் இடமான மீனத்தில் ஆல்ரெடி அவர் நீச்சம் அடைஞ்சிருவார், அங்கே இருப்பது நல்லதல்ல 11ஆம் அதிபதியாக. 9ஆம் இடத்துல மேசத்தில் இருப்பதும் நல்லதல்ல. 10ஆம் இடமான ரிஷபத்தில் இருப்பது நன்மை. 11ஆம் இடமான மிதனத்தில் இருப்பது நன்மை. கடகத்தில் 12ல் இருக்கக்கூடாது. சரி, கன்னி லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி சந்திரன், புதனுக்கு பகையான கிரகம் சந்திரன். அவர் லக்னத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் முன்னாடியே சொல்கிறேன், எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், ஒளியோட சந்திரனை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அவர் ஆவரேஜாக பார்க்கும்போது கண்ணியில் இருக்கும்போது நன்மை, துலாத்தில் இருக்கும்போது நன்மை, விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது, தனுசில் இருக்கும்போது நன்மையை தருவார். அதே மாதிரி மகரம் கும்பங்கள் இருக்கும்போது ஆவரேஜான நன்மைகள் தருவார். மீனத்தில் இருக்கும்போது அதிக நன்மைகளை தருவார். மேசத்தில் இருக்கும்போது கூட ஓரளவுக்கு நன்மையை தருவார். ரிஷபத்தில் இருக்கும்போது கூடுதல் நன்மைகளை தருவார். மிதுனத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். 12ஆம் இடமான அவருடைய நம்மளுடைய கடகத்தில் இருக்கும்போது ஓரளவுக்கு கட்டுக்குள்பட்டு நன்மை தருவார். 12ஆம் இடத்தில் இருப்பதும் கூடுதல் பலத்தை கண்டிப்பாக தருவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, அதன் பிறகு துலாம் லக்னம். இந்த துலாம் லக்னத்தில் 11ஆம் அதிபதி பாதகஸ்தானம். அப்போ லக்னத்தில் சூரியன் வந்து அமர்வது நல்லது அல்ல. 2ஆம் இடமான விருச்சிகத்தில் இருப்பது நல்லது. 3ல் இருப்பது நல்லது. 4ல் இருப்பது நல்லதல்ல. மகரத்தில் 5ஆம் இடத்தில் இருப்பது அங்கிருந்து அவர் பார்ப்பார், அது பரவாயில்லை. 6ஆம் இடமான மீனத்தில் இருப்பதும் ஓரளவுக்கு நல்ல பலன் உண்டு. 7ஆம் இடத்துல அவர் இருக்கக்கூடிய அமைப்பும் ஓரளவுக்கு நல்ல பலனை தரும். ஏன்னா லாபாதிபதிங்கிற முறையில் ஒரு உச்சம் பெறுவது யோகம்தான்.
அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் இடமான ரிஷபத்தில் இருப்பது ஓரளவுக்கு நல்ல பலனை தரும். 9ஆம் இடமான மிதுனத்திலும் நல்ல பலன் உண்டு. 10ஆம் இடமான கடகத்தில் இருக்கும்போது நல்ல பலனை தருவார். சிம்மத்தில் அவர் இருக்கக்கூடாது, பாதகம் அதிகம் வேலை செய்யும். 12ஆம் இடமான கண்ணியில் இருக்கும்போது கூட பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு எடுத்துக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து புதன், லக்னாதிபதிக்கு பகை. இவர் லக்னத்தில் அமர்வது நல்லது அல்ல. அவர் அந்த வீட்டில் பகையடைஞ்சு திக்பலம் அடைவார். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த விருச்சிக லக்னத்தில் லக்ன புள்ளி லக்னாதிபதி புதன், அந்த லக்னத்தில் வந்து புதன் அமரக்கூடியவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறாங்க. இங்கே லாபம் அதிகம் எதிர்பார்க்க முடியாது. லக்னத்தில் ஒரு இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்தில் இருக்கலாம், மகரத்தில் இருக்கலாம், கும்பத்தில் இருக்கலாம். மீனத்தில் வந்து அவர் நீச்சம் அடைஞ்சிருவார். அது அந்த அமைப்பு வந்து அங்கேருந்து 11ஆம் இடத்துக்கு பார்க்கனாலும் பரவாயில்ல. அதே மாதிரி மேசத்தில் இருக்கக்கூடாது. ரிஷபம், மிதுனம் இந்த 2 வீடுகள் இருக்கும்போது நல்ல யோகத்தை தருவார் புதன். கடகம் அவர் சரியில்லாத வீடு. சிம்மத்தில் இருக்கும்போது நல்ல யோக அமைப்பு கண்டிப்பாக உண்டு. கண்ணியில் இருக்கும்போது மிகப்பெரிய யோகம், துலாத்தில் இருக்கும்போது யோகத்தை தருவார். தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுக்கிரன், லக்னாதிபதி குருக்கு பகையான கிரகம். இவர் லக்னத்தில் அமரும்போது பரவாயில்லை, ஓகேங்களா. அதே மாதிரி 2ஆம் இடமான மகரத்திலும் 3ஆம் இடமான கும்பத்தில் அமரும்போது நல்ல பலன்கள் உண்டு. 4ஆம் இடமான மீனத்தில் அமரும்போது உச்சமடைவார், நல்ல யோக அமைப்பு உண்டு. 5ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிறப்பு இல்லை. 6ஆம் இடமான ரிஷபத்தில் அமரும்போது யோகம். 7ஆம் இடமான மிதுனத்தில் அமர்வது யோகம். 8, 9 கடகம் சிம்மம் அவருக்கு ஆகாது. 10ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் நல்ல பலன் உண்டு. 11ஆம் இடத்தில் அவர் இருப்பது மிகப்பெரிய யோகம். 12ஆம் இடத்தில் அவர் இருக்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மகர லக்னம். லக்னாதிபதி சனிக்கு 16ஆம் அதிபதியான செவ்வாய் பகை. அவர் வந்து மகர லக்னத்துக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து லக்னத்தில் அமர்வது நல்லது அல்ல. நல்ல கவனிங்க, அதை ஒரு பாதகாதிபதியாகவும் இங்கே வேலை செய்வார், ஓகேங்களா. சரி, அதே மாதிரி சகோதரனோட அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் குறைவாக இருக்கும். 2ஆம் இடத்துல இருக்கலாம், 3ஆம் இடத்துல அதாவது மீனத்தில் இருக்கலாம், நல்லது. மேசத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு கூட நல்ல அமைப்பு தான். ரிஷபத்தில் இருக்கும்போது பரவாயில்ல, அந்த வீட்டை பார்ப்பார். ஆனால் அங்கே பாதகமும் சேர்த்து வேலை செய்யும். பாதகாதிபதி பாதக வீட்டை பார்க்கக்கூடாது. எரியிற வீட்டில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஆயிரும். அந்த வீட்டில் அவர் இருப்பது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. கட்டுக்குள்பட்டு தான் நன்மையை தருவார். சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய மகர லக்கணத்துக்கு 6ஆம் இடமான மிதுனத்தில் இருப்பது அந்த அளவு சிறப்பு இல்லை. 7ஆம் இடத்துல அவர் வந்து வலு குறைஞ்சி விட்டிருப்பார். 8ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். 9இல் இருப்பது நல்லதல்ல. 10ஆம் இடமான துலாத்தில் இருக்குது பரவாயில்ல. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது. 12ஆம் இடத்தில் சர்வ நிச்சயமாக இருக்கலாம். கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு 16ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா குரு, லக்னாதிபதி சனி பகவானுக்கு சமமான கிரகம். நட்பும் இல்லை பகையும் இல்லை அப்படிங்கிற அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவார். லக்னத்தில் இருக்கும்போது நல்ல யோகம் உண்டு. 2ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவது, மீனத்தில் ஆட்சி பெறுவது நல்லது குரு. 3ஆம் இடத்தில் இருக்கும்போது கூட நல்ல பலன்கள் உண்டு. 4ஆம் இடத்துல சூப்பரான பலன் ரிஷபத்தில். 5ஆம் இடத்துல கொஞ்சம் பலன் குறையும். 6ஆம் இடத்துல கொஞ்சம் அதிகம். 7ஆம் இடத்துல இன்னும் நல்ல ஒரு யோக பலன், அதாவது சிம்மத்தில் இருக்கும்போது இன்னும் நல்ல ஒரு நல்ல பலனாக இவர் வந்து வேலை செய்யும். 8ஆம் இடம் கன்னி. கன்னியில் இருக்கும்போதும் இவர் வந்து ஆவரேஜான பலன் தான் இருக்கும். துலாத்தில் இருக்கும்போது பரவாயில்ல. ஆனால் இது வந்து ஸ்திர லக்னம் அப்படிங்கலாம் இங்கே வரும்போது அவர் பாதகத்தையும் சேர்த்து செஞ்சு விட்டுருவார். 10ஆம் இடமான விருச்சிகத்தில் இருப்பது நன்மை. 11ஆம் இடமான அவருடைய சொந்த வீட்டில் இருப்பது மிகப்பெரிய நன்மை. 12ஆம் இடத்தில் இருந்தாலும் நன்மை. நீச்சம் அடைந்திருந்தாலும் ஒரு திக்பலத்துக்கிட்ட வருவார், நன்மை. சரி, கடைசியாக மீன லக்னம். 11ஆம் அதிபதியாக சனி பகவான் வருவார். லக்னாதிபதிக்கு சமம். லக்னத்தில் சனி இருக்கக்கூடாது. எந்த லக்னமாக இருந்தாலும் சனி லக்னத்தில் இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல அவர் நீச்சம் அடைஞ்சிருவார், அது நல்லது அல்ல. 3ஆம் இடத்துல இருப்பது சூப்பரான யோகம். 4இல் இருப்பது யோகம். கடகம் சிம்மத்தில் இருப்பது யோகம் அல்ல. கன்னியிலையும் துலாத்திலையும் இருப்பது யோகம். விருச்சிகத்தில் இருப்பது யோகம் இல்லை. தனுசில் இருப்பது மிகப்பெரிய யோகம். மகரத்தில் இருப்பதை காட்டிலும் கும்பத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். இந்த அமைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி எப்படி இருந்தால் யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும் நம்புகிறேன். நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த லைக் பட்டன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் அப்படியே தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா பாருங்கள், ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த ஹைப் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வைங்க. நம்மளுடைய அந்த சேனலை வந்து இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்லி அழகான இந்த வீடியோ பதிவை இவ்வளோ நேரம் கண்டுகளித்த உங்கள் அத்தனை நல்ல இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.